ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2012 வெளிவந்த லூப்பர் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்தோட கதைப்படி 2044 டெக்னாலஜி பயங்கரமா முன்னேறுது. எந்த அளவுக்குனா டைம் டிராவல் மிஷின் கூட கண்டுபிடிக்கிறாங்க. அதன் விளைவா நிறைய குற்ற செயல்களும் நடக்க ஆரம்பிக்குது. டைம் டிராவல் மூலியமா என்ன குற்றம் நடக்குது, எதுக்காக பண்றாங்க, எப்படி ஹீரோ அதுல மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறாருன்னு படம் முழுக்க நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை கண்டிப்பா நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்பதான் வீடியோ பார்க்க இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். நல்ல வீடியோஸ் போட்டோம் நம்ம சேனல்ல வியூஸ் ரொம்ப கம்மியா வருது. அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் டு எல்லோ பேக். நம்ம சேனல்ல மூவி எக்ஸ்பிளனேஷன் போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. சமீபத்துல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து தரமான வீடியோஸை நம்ம சேனல்ல கொடுக்க முயற்சி பண்றேன். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலும் இது கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட் தான். தொடர்ந்து வீடியோ போட்டாலும் எதனால வியூஸ் கம்மியா வருதுன்னு புரியல. என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு நீங்க உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப கதை நடக்கிற வருஷம் 2044. இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி இருக்கு. இதுல இருந்து 30 வருஷம் கழிச்சு டைம் டிராவல் மெஷினை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த மெஷினை பயன்படுத்த தடை செய்யறாங்க. டைம் மெஷின் மூலமா நிறைய குற்றங்கள் நடக்கிறதால அதை பயன்படுத்த தடை செய்யறாங்க. 30 வருஷம் கழிச்சு டெக்னாலஜி ரொம்ப டெவலப்பா இருக்கிறதால அங்க எல்லா மனிதர்களையும் ட்ராக் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்துல ஒருத்தனை கொன்னு அவன் பாடியை டிஸ்போஸ் பண்றதுங்கிறது முடியாத காரியம். இதை சமாளிக்க ஒரு அசாசினேஷன் குரூப் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேரு தான் லூப்பர்ஸ். எதிர்காலத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாததால அவங்க கொல்ல வேண்டிய ஆளை டைம் டிராவல் மூலியமா பாஸ்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது 2044 அனுப்புவாங்க. அப்படி டைம் டிராவல் பண்ணி வந்தவங்கள சுட்டு கொன்னு அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இப்படி டைம் டிராவல் மூலியமா ஒரு சைக்கிள் மாதிரி எல்லாரையும் கொலை பண்றதால இவங்கள லூப்பர்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஜோவும் ஒரு லூப்பர் தான். எல்லா லூப்பர்ஸும் ஸ்ட்ரிக்டா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. டைம் டிராவல் பண்ணி வரவங்க முகம் மூடி இருக்கும். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாது. அவங்க கிட்ட எந்த தகவலும் கேட்க கூடாது. அவங்க வந்த உடனே சுட்டு கொண்டுறணும். அதுக்கு சம்பளமா அவங்க உடம்புல வெள்ளியை கட்டி அனுப்பியிருப்பாங்க. அவங்களை கொன்னு அந்த வெள்ளியை எடுத்துக்கலாம். இந்த வேலையை தான் ஜோ சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு இருக்கான். 2044 மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைறாங்க. உலக ஜனத்தொகையில கிட்டத்தட்ட 10% பேருக்கு இயற்கையாவே சில சக்திகள் இருக்கு. அவங்களால சின்ன சின்ன பொருட்களை பறக்க வைக்க முடியும். இதுதான் மனிதர்களுடைய அடுத்த லெவல் மியூட்டேஷன். ஏகப்பட்ட பேர் லூப்பர்ஸா வேலை செய்யறாங்க. நிறைய பேரை கொண்டு வெள்ளியை சம்பாதிக்கிறாங்க. ஆனா சில சமயம் வெள்ளிக்கு பதிலா தங்கம் இருக்கும். அப்படி தங்கத்தை கொண்டு வரவங்கள கோல்டன் டிக்கெட்னு சொல்லுவாங்க. லூப்பர்ஸா வேலை செய்யறவங்க எதிர்காலத்துல ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி வந்தவங்க கூட தொடர்பு ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அவங்க உடம்புல தங்கத்தை கட்டி கடந்த காலத்துல இருக்கிற அதே லூப்பருக்கு அனுப்புவாங்க. அவங்கள கொண்டு தங்கத்தை பார்த்ததும் அவங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. டெக்னிக்கலா பார்த்தா அந்த லூப்பர் சுட்டது வேற யாரையும் இல்ல, அவனையே தான். 30 வருஷத்துக்கு கடந்து இருக்கிற அவனையே அவன் சுட்டு கொண்டு இருக்கான். கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி போலாம். அடுத்த 30 வருஷத்துக்கு அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். 30 வருஷம் கழிச்சு அவனை டைம் டிராவல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடரும். இந்த வேலையை ஜோ தினமும் பண்றான். தினமும் காலையில எழுந்து அவனுக்கான அசைன்மெண்ட்டை பார்ப்பான். எந்த இடம் எந்த நேரம்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போவான். ஆள் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பான். வந்ததுமே அவங்கள கொண்டு வெள்ளியை எடுத்துப்பான். ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்றான். காஸ்ட்லியான காரு, கிளப், போதைப் பொருள்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்றான். ஒரு நாள் வீட்டுக்கு ஜோவோட ஃப்ரெண்ட் கிறிஸ் அழுதுகிட்டே வரான். ஜோ கிட்ட எனக்கு நீ உதவி பண்ணு, நான் பெரிய சிக்கலா மாட்டிக்கிட்டேன், நீ தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்றான். அதுக்கு ஜோ என்ன ஆச்சு சொல்லுன்னு கேக்குறான். கிறிஸும் ஒரு லூப்பர். வழக்கம் போல டைம் டிராவல் பண்ணி வரவங்களை கொல்றதுக்கு நான் போனேன். ஆனா இன்னைக்கு காலையில வந்தவன் ஒரு பாட்டை பாடிட்டு இருந்தான். அந்த பாட்டு சின்ன வயசுல நான் குழந்தையா இருக்கும் போது என்னோட அம்மா என்கிட்ட பாடினது. அதை கேட்டதும் நான் அவனை சுட தயங்கி நின்னேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, நான் தான். அவன் உடம்புல தங்க பிஸ்கெட்டும் இருந்துச்சு. நான் அவனை கொல்ல ரொம்ப தயங்கி நின்னேன். அப்ப அவன் என்கிட்ட தயவு செஞ்சு என்ன கொல்லாத, என்ன தப்பிக்க விடு. எதிர்காலத்துல ஒருத்தன் எல்லா லூப்பர்ஸையும் தேடி தேடி கொள்றான். அவன் பேரு ரெயின் மேக்கர். நாம எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டே அவன் ஓடி போனான். நான் அவனை தப்பிக்க விட்டுட்டேன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஜோ, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? நாம எக்காரணத்துக்கு ஒன்னும் யாரையும் தப்பிக்க விடக்கூடாது, அதனால பெரிய பிரச்சனை வரும், என்னால உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப கிறிஸ், நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை விட்டா எனக்கு வேற யாரையும் தெரியாது, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்னு கேக்குறான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த அசாசினேஷன் குரூப்ல இருந்து கிறிஸ தேடி வராங்க. ஜோ கிறிஸ அவன் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறான்.
வந்தவங்க ஜோவை விசாரிக்க அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுதான் இந்த அசாசினேஷன் குரூப்போட ஹெட் ஆபீஸ். அந்த குரூப்போட தலைவன் ஜோ கிட்ட கிறிஸ பத்தி விசாரிக்கிறான். ஜோவை பார்த்து, நான் உன்னை கிறிஸ பத்தி விசாரிச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ண போறது இல்ல, அதுக்கு பதிலா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச போறேன். கிறிஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கான். அவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஆளை தப்பிக்க விட்டுருக்கான். ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்தன் வந்து தப்பிச்சிட்டானா அவனுக்கு நடக்க போறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவனால அவன் எதிரிகளை ஈஸியா கொல்ல முடியும், எதிர்காலத்தையே மாத்த முடியும். இது மிகப்பெரிய தப்பு. அதனால கிறிஸ் எங்க இருக்கான்னு நீயாவே எனக்கு சொல்லிடு. எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்து தெரியும். நீ சின்ன வயசுல ரோட்ல அனாதையா இருந்த. நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து உன் கையில துப்பாக்கி கொடுத்து உனக்கு வேலையும் கொடுத்தேன். அதனாலதான் நீ இப்ப இப்படி இருக்க, நிறைய சம்பாதிச்சிருக்க. கிறிஸ காப்பாத்த போய் நீ சம்பாதிச்ச எல்லாத்தையும் விட்டுறாதன்னு சொல்றான். இத கேட்டதும் ஜோ வேற வழி இல்லாம கிறிஸ் இருக்கிற இடத்த சொல்றான். தப்பிச்சு போன ஆளு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கையில ஒரு தழும்ப கவனிக்கிறான். அந்த தழும்புல இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது நிகழ்காலத்துல இருக்கிற கிறிஸோட கையில வெட்டினதால எதிர்காலத்துல இருந்தவனுக்கு கையில தழும்பா விழுந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல அவன் கையில இருக்கிற விரல் ஒண்ணா காணாம போகுது. அதுக்கு அர்த்தம் கிறிஸ அடிச்சு டார்ச்சர் பண்ணி விரலை வெட்டுறாங்க. அதன் விளைவா இவன் உடம்புலயும் விரல்கள் காணாம போகுது. பயந்து போய் கையில தெரிஞ்ச அட்ரஸ்க்கு வேகமா போறான். அந்த இடத்துக்கு போனதும் அவனை சுட்டு கொல்றாங்க. 2 கிறிஸும் இறந்து போறாங்க. நாமே நம்ம ஃப்ரெண்ட காட்டி கொடுத்துட்டோமேன்னு ஜோ ரொம்ப வருத்தத்துல இருக்கான். மறுபடியும் வழக்கம் போல வேலைக்கு போறான். எப்பயும் போல டைமை பார்த்துக்கிட்டு ஆள் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சொன்ன டைமுக்கு யாருமே வரல. எதனால லேட் ஆகுதுன்னு புரியாம ஜோ குழம்பி போய் அங்கேயே நிக்கிறான். அப்ப அங்க ஒரு ஆள் வரான். ஆனா அந்த ஆள் முகத்துல முகமுடிய போடல. ஜோ அவனை சுட பாக்குறான். உடனே அவன் டக்குன்னு திரும்பி குனிஞ்சிடறான். தோட்டா அவன் முதுகுல பாஞ்சி தங்க பிஸ்கட் கீழே விழுது. மறுபடியும் சுட வரதுக்குள்ள அந்த ஆள் ஜோவை அடிச்சு போட்டு தப்பிச்சு போறான். ஜோ அங்கேயே மயங்கி விழுந்திருக்கான். ராத்திரி முழிச்சு பாக்குறான். அப்ப ஒரு பேப்பர்ல தப்பிச்சு ஓடுன்னு எழுதிருக்கு. நேரா ஜோ அவன் வீட்டுக்கு போறான். அவன் வீடு முழுக்க கலைஞ்சிருக்கு. அவனை தேடி அந்த அசாசினேஷன் குரூப் ஆளுங்க வந்திருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே சத்தம் கேக்குது. அவனை தேடி வந்தவங்க வெளியே தான் நிக்கிறாங்க. ஜோவை பார்த்ததும் அங்க பெரிய சண்டை நடக்குது. ஜோவை கொல்ல பாக்குறாங்க. அப்ப ஜோ அவங்க கிட்ட, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, தப்பிச்சு போனவனை நானே கொல்றேன், இன்னும் ஒரு நாள்ல அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிக்க குதிக்கிறான். ஜோ வழக்கம் போல டைமை பார்த்துக்கிட்டு நிக்கிறான். அப்ப ஆள் வந்ததும் அவனை சுட்டு கொல்றான். அவன் முதுகுல இருக்கிறது வெள்ளி இல்ல, தங்கம். ஜோ கொன்னது 30 வருஷம் கழிச்சு இருக்கிற ஜோவை தான். தங்கத்தை பார்த்ததும் அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அவன் கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் சைனாக்கு போறான். பல வருஷமா அவன் அங்கேயே இருக்கான். அவன் கொண்டு போன பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்றான். 10 வருஷம் கழிச்சு அவன் கொண்டு போன பணம் எல்லாம் காலியாகுது. அதனால மறுபடியும் அங்க அவன் குற்றங்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். 23 வருஷம் கழிச்சு அங்க ஒரு கேங்ஸ்டர் ஆகுறான். இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவன் ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 30 வருஷம் கடந்து போகுது. ஒரு நாள் ஜோ வழக்கம் போல காலையில தூங்கி எந்திக்கிறான். அப்ப அவன் கையில எழுதிருக்கிற நம்பரை பாக்குறான். ஜோவோட மனைவி அவன் கிட்ட, சீக்கிரமா எழுந்திரி, நான் வெளியே போறேன்னு சொல்றா. ஜோ கிளம்பி நிக்கும் போது திடீர்னு அங்க கதவை உடைச்சுக்கிட்டு ஆட்கள் வராங்க. ஜோவை சுத்தி வளைக்கிறாங்க. ஜோ முகத்துல துணியை கட்டி அவனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க கூட்டிட்டு போற இடம் டைம் டிராவல் மிஷின் இருக்கிற இடத்துக்கு. ஜோ உடம்புல அந்த தங்க பிஸ்கெட்டை போட்டு கட்டுறாங்க. ஜோக்கு இப்ப நம்மள பாஸ்டுக்கு அனுப்பி கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவனுடைய மனைவிக்காக எப்படியாவது தப்பிக்கணும்னு முடிவு பண்றான். ஜோவை கெட்ட வரும்போது அவங்க கிட்ட சண்டை போட்டு தப்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்றான். அவனே அந்த டைம் டிராவல் மிஷின்குள்ள போய் உட்காந்துக்கிறான். மெஷின் ஓட ஆரம்பிச்சு அவன் 30 வருஷம் கழிச்சு பாஸ்டுக்கு வரான். அங்க கடந்த காலத்துல இருக்கிற ஜோ அவனை கொல்ல காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஜோவை அழிச்சு போட்டு தப்பிச்சு போறான். இப்ப 2 ஜோவும் 2044 இருக்காங்க. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நிகழ்காலத்துல இருக்கிறவன ஜோனு பேரை வச்சுப்போம், ஃபியூச்சர்ல இருந்து வந்தவனுக்கு சாம்னு பேரை வச்சுப்போம். இனிமேல் நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தவன சாம்னு தான் சொல்ல போறேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தப்பிச்சு போன சாம் அவன் கையில இருக்கிற நம்பரை வச்சு இன்டர்நெட்ல தேடி பாக்குறான். அதை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை எடுக்கிறான். ஜோவையும் சாமையும் அந்த அசாசினேஷன் குரூப் வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தாலே சுடணும்னு இருக்காங்க. அப்ப சாம் கையில ஒரு தழும்ப பாக்குறான். அந்த தழும்புல இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லி போட்டிருக்கு. ஜோ மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு பயந்து அந்த அட்ரஸ்க்கு போய் பாக்குறான். ஆனா அந்த அட்ரஸ்ல ஜோ தான் உட்காந்துருக்கான். 2 பேரும் அந்த காஃபி ஷாப்ல உட்காராங்க. ஜோ சாம் கிட்ட, நீ ஃபியூச்சர்ல இருந்து எப்படி வந்த, டைம் டிராவல் எப்படி பாசிபிள் ஆச்சு, என்னோட கையில கீறுனா உன் கையில எப்படி தழும்பு வந்துச்சுன்னு கேக்குறான். இதுக்கு சாம்,
நான் உனக்கு டைம் டிராவல்னா என்னன்னு சொல்லி தர வரல, நாம ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம், அதுல இருந்து நாம தப்பிக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஜோ என்னன்னு கேக்குறான். அப்ப சாம் 30 வருஷம் கழிச்சு எதிர்காலத்துல புதுசா ஒரு கேங்ஸ்டர் வருவான். அவன் பேரு ரெயின் மேக்கர். அவன் 6 மாசத்துல கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துட்டான். இதை எல்லாத்தையும் அவன் தனியாலாம் பண்ணிருக்கான். அவன் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அவனுக்கு எதிரியே யாரும் இருக்கக்கூடாதுன்னு எல்லா லூப்பர்ஸையும் கொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொல்றான். 6 மாசத்துல எப்படி ஒருத்தன் தனியா எல்லா இடத்தையும் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்தான்னு கேக்குறான். அதுக்கு சாம், அவன் எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. சின்ன வயசா இருக்கும்போது அவன் அம்மாவை அவன் கண்ணு முன்னாடியே கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அனாதையா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். திடீர்னு அவன் பெரிய கேங்ஸ்டரா மாறிட்டான். எல்லாத்தையும் அவன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டான்னு சொல்றான். அதுக்கு ஜோ, 30 வருஷம் கழிச்சு நடக்க போறது எனக்கு தேவையில்லை, நான் இப்ப தப்பிக்கணும், அதுக்கு நீ கூட வரணும்னு சொல்றான். அப்ப சாம், நான் சொல்றபடி நடந்தாதான் உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்றான். நான் லூப்பரா இருக்கும்போது எனக்கு கோல்ட் டிக்கெட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் சைனாக்கு போனேன். அங்கேயும் நான் கிரைம் தான் பண்ணேன், ஒரு மிருகமா இருந்தேன். ஆனா என்னோட வாழ்க்கையவே அவ ஒருத்தி மாத்திட்டா. அவன் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய வந்துச்சு. அவளை எக்காரணத்தை கொண்டு நாம இழக்கவே கூடாது. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம். ஃபியூச்சர்ல நேத்து காலையில ஒரு கேங் என்ன தேடி வந்துச்சு. அப்ப என்னோட மனைவி வீட்டுக்கு வந்தா. அவளை அவங்க சுட்டு கொன்னுட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே அவ தோட்டா பாஞ்சு ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்தா. என்னால எதுவுமே பண்ண முடியாம இருந்தேன். அவளை நம்ம வாழ்க்கையில இருந்து பிரிச்சுட்டாங்க. அவ மறுபடியும் எனக்கு கிடைக்கணும், அவ கூட நாம சந்தோஷமா வாழணும்னு சொல்றான். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எனக்கு அந்த ரெயின் மேக்கரை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவலை வச்சு இப்போ அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவன் இந்த 3 இடத்துல ஏதோ ஒண்ணுலதான் இருக்கான்னு மேப்பை காமிக்கிறான். இப்பயே நாம அவனை தேடி கொண்டுட்டோம்னா 30 வருஷம் கழிச்சு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஜோ, எனக்கு அவளை பத்தி கவலை இல்ல, அவ யாருன்னு சொல்லு, எதிர்காலத்துல அவளை பார்க்காமலே நான் போயிடுறேன், எனக்கு இப்ப நான் உயிரோட தப்பிக்கணும், அதுக்கு நீ கூட வரணும்னு சொல்றான். அப்ப அவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. அவங்கள தேடி அசாசினேஷன் குரூப்பும் வராங்க. மாறி மாறி சுட்டுக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சாம் ஓடி போறான். அதனால ஜோவை கொல்ல பாக்குறாங்க. வேற வழி இல்லாம ஜோவும் தப்பிச்சு ஓடுறான். ஜோ தப்பிச்சு போகும்போது அவன் பாக்கெட்ல ஒரு மேப்போட துண்டு இருக்கிறத கவனிக்கிறான். சாம் கூட சண்டை போடும் போது மேப்போட ஒரு பகுதி மட்டும் அவன்கிட்ட வந்திருக்கு. அதுல ஒரு இடம் மார்க் பண்ணி இருக்கு. அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல சோளக்காட்டு பக்கத்துல தனியா ஒரு வீடு இருக்கு. காட்டுக்குள்ள மறைஞ்சு நின்னு ஜோ அந்த வீட்டை பாத்துட்டு இருக்கான். அந்த வீட்டுல சாராவும் அவ மக சிட்டும் வாழ்ந்து வராங்க. அன்னைக்கு ராத்திரி சாரா வெளியே உட்கார்ந்துருக்கா. அப்ப அவ வீட்டுக்கு யாரோ வராங்க. அப்ப ஜோ குறுக்க வந்து சாராவை காப்பாத்துறான். காலையில இருந்து சாப்பிடாததால மயங்கி விழுறான். தன்னை காப்பாத்தினதால சாரா ஜோவை அவ வீட்டுக்கு பின்னாடி தங்க வைக்கிறா. மறுநாள் காலையில சாரா ஜோவை பக்கம் வரா. நீ யாரு, எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறா. அதுக்கு ஜோ, அப்ப ஜோ அவன் கிட்ட இருக்கிற மேப்பை காமிச்சு, இங்க மார்க் பண்ணது உன்னோட வீடான்னு கேக்குறான். அதுக்கு சாரா, ஆமா, என்னோட வீட்டை எதுக்காக மார்க் பண்ணி வச்சிருக்குன்னு கேக்குறா. அப்ப அந்த மேப் மேல ஒரு நம்பர் இருக்கிறத கவனிக்கிறா. அதை பார்த்ததுமே ஜோக்கு நேரா துப்பாக்கியை நீட்டி, நீ யாரு, எதுக்காக வந்தன்னு உண்மையை சொல்லுன்னு அவனை சுடுறா. அந்த துப்பாக்கில தோட்டாக்கு பதிலா கல்லு உப்ப போட்டு வச்சிருக்கா. காயம் பட்டு ஜோ கீழே விழுறான். அதே நேரத்துல சாமுக்கும் ஜோ பாக்குறது கண்ணுக்கு தெரியுது. ஜோ மேல பட்ட காயம் சாம் மேல தழும்பா விழுது. ஜோ சாரா கிட்ட, நான் சொல்றத பொறுமையா கேளு, 30 வருஷம் கழிச்சு டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிப்பாங்க. அந்த மிஷினை பயன்படுத்தி ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்தன் இங்க வந்தான். எதிர்காலத்துல ரெயின் மேக்கர்னு ஒருத்தன் எல்லாரையும் கொல்றான். அந்த ரெயின் மேக்கரை கொல்றதுக்காக அவன் இங்க வரான். இப்ப அந்த ரெயின் மேக்கர் குழந்தையா இருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு அவன் இருக்கான். என்னால உன் பையனை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். சாரா கிட்ட அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறான். அதுக்கு சாரா, அந்த நம்பர்ல முதல்ல இருக்கிறது என் பையனுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கு அடுத்து இருக்கிறது அவன் பிறந்த ஹாஸ்பிட்டலுடைய நம்பர்னு சொல்றான். அப்பதான் ஜோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஹாஸ்பிட்டல்ல அதே நாள்ல 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அந்த 3 குழந்தையில ஏதோ ஒண்ணுதான் எதிர்காலத்துல ரெயின் மேக்கரா இருக்கான். அதனால சாம் அந்த 3 குழந்தையும் கொல்ல போறான். கண்டிப்பா உன் குழந்தைய கொல்ல அவன் இங்க வருவான். அப்ப நான் அவனை கொல்லுவேன்னு சொல்றான். என்னால உனக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் வெளியே இருந்து காவல் காக்குறேன்னு சொல்றான். அதுக்கு சாராவும் ஒத்துக்கிறா. ஆனா ஒரு கண்டிஷன், எக்காரணத்தை கொண்டும் நீ என் பையன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றா. சாரா அவ பையன் கிட்ட, வெளியே இருக்கிற ஆள் கூட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி வைக்கிறா. சாம் டைம் டிராவல் பண்ணி வரதுக்கு முன்னாடி அவன் ரெயின் மேக்கரை பத்தி விசாரிச்சிருக்கான். அப்பதான் அவனுக்கு அந்த நம்பர் கிடைச்சிருக்கு. அந்த நம்பரை அவன் கையில எழுதி வச்சிருக்கான். அன்னைக்குதான் அவனை டைம் டிராவல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த நம்பரை வச்சுதான் இப்போ சாம் அந்த குழந்தைங்களை தேடிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருக்கிற மேப்பை வச்சு ஒரு குழந்தையோட வீட்டை கண்டுபிடிக்கிறான். யாரும் இல்லாத போது அந்த சின்ன பையனை கொல்ல போறான். அவனால அந்த சின்ன பையனை கொல்ல முடியல. ஆனாலும் மனசை திடப்படுத்திட்டு அவனை கொன்னுறான். தன்னோட மனைவியை காப்பாத்த மீதி இருக்கிற 2 குழந்தைங்களையும் கொல்ல கிளம்புறான்.
அந்த அசாசின் கும்பல் ஜோவையும் சாமையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவங்க தப்பிச்சு போன இடத்த சுத்தி ஒரு வீடு விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. சாம் அவங்க கண்ணுல படாம மறைஞ்சிருக்கான். மறுநாள் சாரா அவ பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் உன்ன அந்த ஆள் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீ நேத்து பேசிருக்க, எதுக்காக பேசுன, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியான்னு சொல்லி திட்டுறா. அப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை வருது. ஒரு கட்டத்துல அந்த பையன் கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்த ஆரம்பிச்சதுமே அங்கிருந்து ஓடி போறா. நேரா வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு லாக்கருக்குள்ள உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ பையன் அழுதுட்டு இருக்கான். சாரா அவனை சமாதானப்படுத்துறா. சாம் அந்த 2வது குழந்தை இருக்கிற இடத்துக்கும் போறான். நேரம் கிடைக்கும் போது அந்த குழந்தைய கொல்லலாம்னு பிளான் போடுறான். ஆனா அந்த கும்பல் சாம ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஜோவையும் வலை வீசி தேடுறாங்க. அப்ப அந்த கும்பல்ல ஒருத்தன் சாரா வீட்டுக்கு வரான். சாரா கிட்ட, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த ஏரியால ஜோனு ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான், அவனை தேடி நான் வந்திருக்கேன், உங்க வீட்டை நான் தேடணும்னு சொல்றான். ஜோ அவன் கண்ணுல படாம ஒளிஞ்சுக்கிறான். வீடு முழுக்க தேடி பார்த்து சாரா கிட்ட, நீங்க யாரையாச்சும் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு ராத்திரி ஜோ சாரா கிட்ட, இனிமேல் என்னை தேடி யாரும் இங்க வரமாட்டாங்கன்னு சொல்றான். நீ எதுக்காக இங்க தனியா இருக்க, உன் கூட யாருமே இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு சாரா, எனக்கு அம்மாவும் அக்காவும் இருந்தாங்க, நாங்க எல்லாரும் ஒன்னாதான் வீட்டுல இருந்தோம், ஆனா அவங்க ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க, அதுல இருந்து நானும் என் பையனை மட்டும் தான் தனியா இருக்கோம்னு சொல்றா. மறுநாள் காலையில ஜோ எழுந்து வரான். அப்ப அவனை தேடி வந்த ஆள் சாராவை பிடிச்சு வச்சிருக்கான். ஜோவை பார்த்து, இனிமேல் நீ தப்பிக்க முடியாது, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்றான். அப்ப ஜோ, தயவு செஞ்சு அவளை விட்டுடு, உனக்கு வேணும்னா என் கிட்ட இருக்கிற வெள்ளி எல்லாத்தையும் உனக்கு தரேன்னு சொல்றான். ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கல. துப்பாக்கிய காட்டி ஜோவை உடனே என் கூட வான்னு சொல்றான். அப்ப சாராவோட பையன் மேல இருந்து படிக்கட்டுல இறங்கி வரான். யாரோ நடந்து வராங்கன்னு அவன் சிட்டை பார்த்து துப்பாக்கிய நீட்டுறான். அப்ப சிட் பயத்துல படிக்கட்டுல தடுக்கி விழுறான். சிட் விழறத பார்த்து சாரா பதறி போறா. ஜோ வேகமா சிட்ட பிடிக்க போறான். ஆனா சாரா ஜோவை பிடிச்சி வீட்டுக்கு வெளியே தள்ளி விடுறா. சிட் கீழே விழுந்ததும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் மிதக்க ஆரம்பிக்குது. கீழே விழுந்த கோபத்துல அந்த அசாசினை முறைச்சு பாக்குறான். அப்ப அந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் மிதக்குது. அந்த அசாசின் உடம்பு வெடிச்சு செதறான். மொத்த வீடு வெடிச்சு செதறுது. இத பார்த்து ஜோ ஷாக் ஆகுறான். அப்பதான் ஜோக்கு தெரிய வருது, சாம் தேடுற அந்த ரெயின் மேக்கர் சாராவோட பையன் தான். சாராவை பார்த்து, உன் பையனுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியும், இவன் தான் ரெயின் மேக்கர்னு உனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, உன்னுடைய அம்மாவும் அக்காவும் எப்படி இறந்தாங்கன்னு கேக்குறான். அதுக்கு சாரா, ஒரு நாள் என் பையன் ஷெல்ஃப்ல இருந்து புக் எடுத்தான், அப்ப ஷெல்ஃப் தவறி அவன் மேல விழுந்தது, அப்ப கோவத்துல அவன் கத்துன அந்த அதிர்ச்சியில என் அம்மாவும் அக்காவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். இத கேட்டதும் ஜோ, இனிமேலும் அவனை உயிரோட விட்டு வைக்க கூடாது, அவன் எங்க இருக்கான்னு சிட்ட தேடி போறான். சாரா ஜோ கிட்ட, தயவு செஞ்சு என் பையனை விட்டுடு, என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கதறி அழுகுறா. ஜோ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சிட்ட தேடி ஓடி போறான். ஆனா சிட் வீட்டுக்கு பின்னாடி ரத்த கரையோட பயந்து போய் உட்கார்ந்திருக்கான். அவனை பார்த்ததும் ஜோ மனசு மாறான். சாரா, தயவு செஞ்சு என் பையனை விட்டுடுன்னு சொல்றா. அப்ப ஜோ, அந்த கேங்ல ஒருத்தன் இப்ப இறந்து போயிட்டான், கண்டிப்பா அவனை தேடி இப்போ நிறைய பேர் வருவாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல உடனே உன் பையனை கூட்டிட்டு தப்பிச்சு போன்னு சொல்றான். இதே நேரத்துல சாம் அந்த குழந்தைய கொல்ல போறான். கதவை திறந்து வீட்டுக்குள்ள போகும்போது அங்க சாம வளைச்சு பிடிக்கிறாங்க. அப்பதான் அவன் ஜோ இருக்கிற வீடு வெடிச்சு செதறத ஃபீல் பண்றான். அவன் தேடி வந்த ரெயின் மேக்கர் அங்கதான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். சாம புடிச்சு அந்த அசாசினேஷன் ஹெட் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் சேர்ந்து சாம கொல்லலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா சாம் அதுக்குள்ள தப்பிச்சு அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளுறான். அந்த கேங்ல ஒருத்தன் மிஞ்சினாலும் அவன் எதிர்காலத்துக்கு ஆபத்து, அதனால எல்லாரையும் சுட்டு கொள்றான். அந்த இடமே ஒரு போர்க்களமா மாறுது. தனி ஆளா சாம் எல்லாரையும் சுட்டு கொள்றான். இப்ப அவன் சாராவோட குழந்தைய தேடி வரான். சாம் வரத ஜோ பாக்குறான். நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்படாத, அந்த கேங்ல இருக்கிற எல்லாரையும் நான் கொண்டுட்டேன், இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, இந்த வண்டியில நிறைய வெள்ளியும் தங்கமும் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நீ சந்தோஷமா இரு, அந்த ரெயின் மேக்கரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். நான் உன்னை அந்த பையனை கொல்ல விட மாட்டேன்னு சொல்றான். அந்த பையன் உயிரோட இருந்தா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து, அவனை கொன்னே ஆகணும்னு சாம் சொல்றான். மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த அசாசின் கேங்ல இருந்து ஒருத்தன் வரான். 2 பேரையும் சுட பாக்குறான். அப்ப ஜோ மறைஞ்சு நின்னு அந்த அசாசினை கொன்னுறான். திரும்பி பார்த்தா அங்க சாம் இல்ல. சாராவும் சிட்டும் தப்பிச்சு வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்க்க சாம் வரத பாக்குறாங்க. சாம் துப்பாக்கிய நீட்டி சுட ஆரம்பிக்கிறான். சாரா அவ பையன் கிட்ட, காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க, அவன் நம்மள சுட போறான்னு சொல்றான். அப்ப சிட் திடீர்னு பயத்துல கத்துறான். அவன் கத்துன வேகத்துல அந்த கார் பறந்து தலைகீழ விழுது. சாரா பையனை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடுறா. அவங்க பின்னாடியே சாம் சுட்டுக்கிட்டே வரான். சிட் கிட்ட, இங்க நிக்காத, சீக்கிரமா தப்பிச்சு ஓடிட்டுன்னு சொல்றா. சாம் சிட்ட பார்த்து சுட்டுக்கிட்டே வரான். அப்ப அதுல ஒரு தோட்டா சிட் மேல பாஞ்சிருது. சாம் சுட்டது சிட்டோட கன்னத்துல பட்டிருக்கு.
இப்ப சிட் வலி தாங்க முடியாம கோபத்தோட உச்சத்துல இருக்கான். அவன் சக்தினால அங்க இருக்கிற எல்லாமே மிதக்க ஆரம்பிக்குது. சாராவும் சாமும் கூட மிதக்குறாங்க. அந்த இடத்துல புயல் அடிச்ச மாதிரி காத்து வேகமா வீசி அடிக்குது. அந்த வேகத்துல காரே சரிஞ்சு விழுது. வலி தாங்க முடியாம சாராவும் சாமும் இருக்காங்க. அப்ப சாரா பையனை பார்த்து, எதுக்கும் கவலைப்படாத, அம்மா உன் கூட இருக்க, பயப்பட வேணான்னு சமாதானம் பண்றா. அப்ப சிட் நிதானமாகறான். அம்மாவை பார்த்து அழுவுறான். ஆனா அப்ப கூட மறுபடியும் சாம் சிட்ட சுட பாக்குறான். சாரா குறுக்க நின்னு சிட் கிட்ட வேகமா ஓடி இங்க இருந்து தப்பிச்சிருன்னு சொல்றா. அந்த இடத்துக்கு ஜோவும் வரான். சாம எப்படி தடுத்து நிறுத்துன்னு அவன் யோசிக்கிறான். அப்பதான் அவன் எதிர்காலத்தை கணிக்கிறான். சிட் இப்போ தப்பிச்சு ஓடுறான். சிட்ட பிடிக்கிறதுக்காக சாம் அவன் அம்மாவை சுட்டு கொல்லுவான். தப்பிச்சு போன அந்த சின்ன குழந்தை மனசுல அவங்க அம்மா இறந்ததை நேர்ல பார்த்த தாக்கம் ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால அவன் ஒரு கெட்டவனா மாறுவான், ஒரு கேங்ஸ்டரா வருவான். மறுபடியும் இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடரும்னு யோசிக்கிறான். இத முடிவு கட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு ஜோ தன்னை தானே சுட்டுக்கிறான். ஜோ இறந்ததுமே சாம் அங்க இருந்து மறைஞ்சு போறான். இனிமேல் சிட் அவன் அம்மா கூட தான் இருப்பான். சாரா நினைச்சா அவன் மகனை திருத்தி ஒரு நல்ல மனுஷனா அவளால மாத்த முடியும். சிட்டோட எதிர்காலமும் நல்லபடியா மாறும். அவன் ரெயின் மேக்கரா மாறாம இருக்க அவன் அம்மாவோட அன்பு தான் ஒரே வழி. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. வாரம் வாரம் ஒரு நல்ல படத்தை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நல்ல வீடியோஸ் போட்டோம், வியூஸ் ரொம்ப கம்மியா வருது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.